Hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th NCERTல சாப்டர் நம்பர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபைனல் எக்ஸசைஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா எக்ஸசைஸில் தேர்ட் கொஷின் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் படித்த டிஸ்கிரிமினன்ட் டி வேல்யூ படித்தோம்ல b² - 4ac இதுக்கு ஒரு 3 கேஸ் நம்ம படிச்சிருப்போம். d ஈக்குவல் டு 0னா என்ன, d கிரேட்டர் தேன் 0னா என்ன, d லெஸ் தேன் 0வா இருந்தா என்ன அப்படிங்கிறத படிச்சிருப்போம். சரியா? இப்போ இந்த இதை வச்சு இந்த 3 கேசஸை வச்சு கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இந்த 3 கேஸை வச்சு இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளமை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம். இதுக்கு அந்த இன்ட்ரோ வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இன்ட்ரோ வீடியோ பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நவ் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட். Is it possible to design a rectangular mango groove? ஒரு ரெக்டாங்குலர் மேங்கோ குரூவ் மேக் பண்றதுக்கு பாசிபிளான்னு கேட்டிருக்கான். ஓகே, இஸ் இட் பாசிபிள்? ஓகே, whose length is twice its breadth. லென்த் வந்து பிரெத்தை காட்டிலும் ட்வைஸா இருக்கு. ஓகே, and the area is 800 meter square. ஏரியா என்னவா தான் இருக்கணும்? 800 meter square. இஃப் சோனா இந்த இஃப் சோ எதை குறிக்குது அப்படின்னா அந்த பாசிபிளை குறிக்குது. பாசிபிளா இருந்தா இஃப் சோ இட் இஸ் பாசிபிளா இருந்துச்சுன்னா ஃபைண்ட் தி லென்த் அண்ட் பிரெத். ஓகே, ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும் அண்ட் எப்படி கொஸ்டினை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் படிச்சு காமிச்ச மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அவன் கொடுத்துருக்கிறது என்னது? whose length is twice its breadth. length எதை வச்சு பேசியிருக்கான்? length. whose length, length பத்தி பேசுறான். whose length is twice its breadth. length எதை வச்சு பேசியிருக்கான்? breadth வச்சு பேசியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை அசியூம் பண்ணணும்? breadth அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ let breadthக்கு என்ன bன்னு எடுத்துக்கலாமா? ஸோ let solution right. சொல்யூஷன். ஸோ லெட் பிரெத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லெட் பிரெத் பி பி. பிரெத்தை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? பின்னு நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? ரைட். ஓகே, அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் லென்த் என்னவா இருக்கும்? லென்த் என்னன்னு சொல்லியிருக்கான்? இட் இஸ் ட்வைஸ் தி பிரெத். பிரெத்தை காட்டில் லென்த் எப்படி இருக்கு? ட்வைஸா இருக்கு. ஸோ அப்போ லென்த் எல்லுங்கிறது எப்படி இருக்கும்? 2 times ஆஃப் பிரெத்தா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பேராப்ளினர் ஈக்குவேஷன்ல படிச்சதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பேசியிருக்கான்? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் பத்தி பேசி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் மேங்கோ குரூவ் என்னது? 800 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கான். நவ் ஏரியா வி நோ தட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி, தட் இஸ் லென்த் இன்டு பிரெத். சரியா? இங்க லென்த்தோட வேல்யூ என்னது? 2b. 2 இன்டு பி இன்டு பிரெத்தோட வேல்யூ என்னது? b. அப்ப என்ன கிடைக்கும்? இங்க 2b². 2b².
இங்க ஏரியா என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் 800ன்னு கொடுத்துருக்கான். அப்ப இதுல ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 800. இப்ப இதுல இருந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஓகே பி ஸ்கொயரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 800/2. இந்த 2 அங்கிட்டு டிவிஷன் ஆயிடும். சரியா? ஸோ அப்ப ஆன்சர் என்னது 400. ஓகே, ஸோ அப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. சரியா? அப்ப இதை மாத்தி எழுதணும்னா என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் மைனஸ் 400ன்னு கிடைக்கும். ரைட்டா? சரி, இதுதான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பி ஸ்கொயர் மைனஸ் 400 தான் என்னது கிடைச்சிருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இது இன் ஜெனரல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? பி ஸ்கொயர், பி டேர்மே இல்லை, அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ் 0bன்னு எழுதிக்கலாம், மைனஸ் 400. சரியா? ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு பாசிபிலிட்டி, இதை வச்சு பாசிபிளா இப்படி உருவாக்குறதுக்குங்கிறதுக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ செக் பண்ணும். டி ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ரைட்டா? சரி, இப்போ லெட் மீ ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் b and a and c. b எனக்கு என்னது? இங்க b ஓட வேல்யூ என்னது? 0. a ஓட வேல்யூ என்னது? இங்க 1. சரியா? 1. and c ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 400. இங்க ஒரு 0 போட மறந்துட்டேன், போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த 400 அங்கிட்டு போச்சுன்னா இங்கிட்ட என்ன ஆயிரும்? 0 ஆயிடும். அது போட மறந்துட்டேன், ஜஸ்ட் ஆட் இட். ஓகே, சரி. இப்போ டி வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். டி ஈக்குவல் டு பி ஓடது என்னது? 0 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ வேல்யூ 1, சி வேல்யூ மைனஸ் 400. சரியா? ரைட். இப்போ 0 ஸ்கொயர் பண்ண 0 தான், அதை சப்ராக்ட் பண்ணுறப்ப 1 வரதை விட்டுருங்க. ஸோ அப்போ மைனஸ் 4 இன்டூ 1 இஸ் மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 400. மைனஸ் இன்டூ மைனஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 4 இன்டூ 4 16. ஸோ 1600, 1600ங்கிறது எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த டி வேல்யூ எப்படி இருக்கு? கிரேட்டர் தேன் 0வா தானே இருக்கு, அதாவது பாசிட்டிவா தானே இருக்கு. ஸோ அப்போ எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன்? ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ்ன்னு படிச்சிருக்கோமா இந்த கண்டிஷனுக்கு? ஸோ டி கிரேட்டர் தேன் 0னா, ஸோ அப்போ இதுக்கு என்னது? இட் இஸ் பாசிபிள். இதுக்கு என்ன பண்ண முடியும்? ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற காரணத்தினால இட் இஸ் பாசிபிள் டு கிரியேட் a mango group. இந்த கண்டிஷன்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு மேங்கோ குரூவை உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ இட் இஸ் பாசிபிள்ங்கிறதுனால அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட லென்த்தையும் பிரெத்தையும் நான் இப்போ கண்டுபிடிச்சாகணும். சரியா? ஸோ இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பியை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா. சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். பி ஸ்கொயர் மைனஸ் 400 தானே ஈக்குவல் டு 0. இது நெக்ஸ்ட் பார்ட். சரியா? b ஸ்கொயர் மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்போ b ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 400. b ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? b இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ b இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல இந்த பிளஸ்ஸை மட்டும்தான் நான் எடுத்துக்க போறேன். ஏன் அப்படின்னா bங்கிறது என்னது? இங்க பிரெத்து. பீங்கிறது பிரெத். பிரெத் எப்பயுமே என்னவா தான் இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த மைனஸை விட்டுறேன். ரூட் ஆஃப் 400 என்னது? 20. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னது? 20 யூனிட்ஸ். ஆக்சுவலி ஏரியா எந்த யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் இங்கே என்ன பண்ணிடலாம்? 20 மீட்டர். பி ஈக்குவல் டு 20 மீட்டர். அப்போ பிரெத் 20 மீட்டர், அந்த லென்த் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் இங்கே கொஸ்டின் படி? எல் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடி? எல் இஸ் ஈக்குவல் டு 2b. இங்கே எழுதியிருக்கோமா? எல் இஸ் ஈக்குவல் டு 2b. ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத். சரியா? ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ பிரெத்தோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20. ஸோ அப்போ 2 இன்டூ 20 என்னது? 40 மீட்டர். அப்போ தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? தேர்ஃபோர் the length and
breadth of the rectangular mango groove is first என்னது length 20 meter, sorry first length 40 meter and breadth வந்து 20 meter respectively அப்படின்னு எழுதி நம்ம முடிச்சா போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். கொஸ்டினை படித்து ஃபர்ஸ்ட் எதை வச்சு எதை பேசியிருக்கானுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ பிரெத்தை வச்சு லென்த்து பேசியிருக்கிறதுனால பிரெத்தை நான் பின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு லென்த்தை வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் பின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்கான், 800 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். சரியா, அவன் கொடுத்ததை எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் அசியூம் பண்ண லென்த் அண்ட் பிரெத் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணி இங்கே நான் 2 times ஆஃப் பி இன்டூ பி அசியூம் பண்ணி 2b² இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இந்த 2 அங்கிட்ட எடுத்துட்டு போய் 800ஓட டிவைட் பண்ணி 400ங்கிற ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம்னா b² - 400 = 0 வரும். ரைட்டா, இப்படி ஒன்று கிடைக்கும். இப்போ இங்கே பி டேர்மே இல்லை, ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கணும், ax² + bx + c = 0 தானே கிடைக்கணும். இப்போ இந்த எக்ஸ் டேர்மே இங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 0bன்னு போட்டு எழுதிக்கிறேன். ஓகே, -400 = 0. ரைட்டா, இப்போ இதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோட ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி டிஸ்கிரிமினண்ட்டை செக் பண்ணி என்ன டைப் ஆஃப் டிஸ்கிரிமினண்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா d is greater than 0வா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ d is greater than 0னா அப்போ ரிசல்ட் என்னது, ஆப்வியஸ்லி ரியல் ரூட்ஸ். ஓகே, ஸோ ரியல் ரூட்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் பாசிபிள் டு கிரியேட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ பாசிபிள் டு கிரியேட்னா வாட் இஸ் பிரெத் அண்ட் வாட் இஸ் லென்த் அப்படிங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிமினண்டோட அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு குழப்பினுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் ஒரு தடவை போய் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் queries. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டு கெட் மோர் வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.